எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சார் இந்த ஸ்கூலுக்கு மெயில் பண்ணிட்டோம் தானே? ஆமா சார், மார்னிங் தான் மெயில் அனுப்ப சொல்லியிருந்தேன். நமக்கு நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளைண்ட் சார். இந்த ஸ்கூல் மேலே தான் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதான் மார்னிங்கே அவங்களுக்கு மெயில் அனுப்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம போனாலும் அவங்க நம்மக்கிட்ட எந்த கொஷினும் பண்ண மாட்டாங்க. நோ ப்ராப்ளம், எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. அது ஓகே சார், பட் வித்தின் 1 டேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இந்த ஸ்கூல் மேலே மட்டும் வரும்? எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடக்குது சார். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டா நமக்கு நல்லாவே தெரியும்ல. ஸ்கூல் மேலே இது வரையும் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்ல. பட் நேற்று 1 டேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், ஒண்ணுமே புரியல. ஆமா சார், பட் கம்ப்ளைண்ட்ஸ் அவ்வளோ வந்திருக்கே. ஸோ என்னன்னு நம்ம பார்த்து தான் ஆகணும். உள்ள போலாமா? யா ஷூர். வாட் இஸ் திஸ் சார்? யாருமே இல்ல. எஸ், அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஆஃபீஸ் ரூம் என்ட்ரன்ஸ்ல யாருமே இல்லைன்னா எப்படி? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆமா, நீங்க? நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சார். நீங்கள்? ஓ ஓகே. நாங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓ ஓகே சார், வாங்க. ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட். சார் 2 பேருமே கரஸ்பாண்டன்ட் சார் ரூமில் தான் இருக்காரு. வாங்க சார். இட்ஸ் ஓகே, யூ டூ யுவர் ஒர்க், வி வில் கேட்ச் them. ஓகே சார். Good morning, sir. Good morning, Mr. Aditya. How are you? Yeah, good, sir. Okay, Aditya. 1 week பிஃபோராகவே உங்க ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நாங்க ரெடியா வந்திருக்கோம். ஆர் யூ ரெடி? Yes, sir. ஸ்கூல் எப்பவும் ரெடியாக தான் இருக்கு. நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூ கேரி ஆன், சார். அருண், ஐ வில் டேக் கேர், சார். Okay, Mr. Arun. We'll start now. We'll go. Yes, of course, sir. We'll start. Sir, Adi, I know about you and your school. But you know one thing, Adi? நேத்து 1 டேல மட்டும் உங்க ஸ்கூல் மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ். what? கம்ப்ளைண்டா, சார்? எஸ் மிஸ்டர் அருண், நிஜமாவே உங்களாலே நம்ப முடியலல்ல? எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலா உங்க ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் நாங்க நெக்ஸ்ட் வீக் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நேற்று 1 டேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அவ்வளோ ஃபோன் கால்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு சடன் இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படி சார் 1 டேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்னா ரியலி எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆதி, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸை படிச்சு ஃபர்ஸ்ட் இது நாங்க ஃபேக்குன்னு தான் நினைச்சோம். பட் ரிப்பீட்டட் கால்ஸ் வந்துட்டே இருந்தனால மட்டும்தான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. உங்களை பத்தியும் உங்க ஸ்கூலை பத்தியும், அதுவும் நீங்க இந்த ஸ்கூல்ல டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆதி. அப்படி இருக்கப்போ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது. ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஏன் இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முதல் கொண்டு அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அண்ட் நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிறீங்களாமா. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை. அண்ட் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல் மேலே வந்துட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்க மாட்டேன்றீங்க. ஃபுட்டு சரியில்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் தெரியுமா ஆதி? அதுவும் லைப்ரரியில் புக்ஸ் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை, லேப்ஸில் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. எல்லாமே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. பட் இங்கே வந்து பார்த்ததுல எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்க. தேங்க்யூ சார்.
ஒரு ஸ்கூல் வளர்ந்து வருதுன்னா கண்டிப்பா போட்டி பொறாமைகள் இருக்க தான் செய்யும். பட் இவ்ளோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல சில கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கு, கரெக்ட்டா? எஸ் சார், இன்னும் ஒரு 10% பெண்டிங் இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இன்ஸ்பெக்ட்னு சொன்னனால நாங்க அது இதுக்கப்புறம் தான் முடிக்கிறதா இருந்தது. பட் நாங்க அது எல்லாமே கிளியரா செக் பண்ணோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு உங்களதுல எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இன்னையோட இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதாதி. இதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்றேன். உங்க ஸ்கூல்லயே யாரோ பிளாக் ஷீப் இருக்காங்க ஆதி. ஸோ அது யாருன்னு பார்த்து கிளியர் பண்ணுங்க. ஓகே? வாட்? எஸ், அவங்களோட உதவி இல்லாம கண்டிப்பா இங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது ஆதி. கன்ஃபார்மா இருக்காங்க. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் தட். ஓகே? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஐ வில் டூ தட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக் சார். யூ வெல்கம் ஆதி. ஓகே ஆதி, டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். வி நீட் டு சப்மிட் யுவர் ஸ்கூல் ரிப்போர்ட், ரைட்? ஸோ இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். ஓகே ஆதி, வில் மீட் லேட்டர். ஓகே அருண். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, பாய். அப்பா மச்சான், ஒரு பெரிய வேலையே முடிஞ்சதுடா. அவங்க கூட நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு படபடன்னு இருந்துச்சு தெரியுமாடா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குமா இருக்காதா, வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கும் அப்படிதான்டா இருந்தது. அதுவும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாங்க. ஃபுல்லா தனியா இன்ஸ்பெக்ட் பண்ணாங்கடா. நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். பட் ஓகே, எல்லாம் பாசிட்டிவா முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் ஓகே அருண், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நம்ம ஸ்கூல் மேல சடனா ஒன் டேல அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எப்படிடா வந்திருக்கும்? அவர் சொன்னது கேட்டியா? இதுக்கப்புறமும் அவனை இந்த ஸ்கூல்ல சும்மா விடக்கூடாதுடா. அவனை ஒரு வழி பண்றனா இல்லையான்னு பாரு. இன்னைக்கே எல்லாத்து முன்னாடியும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆமாடா, இதுக்கப்புறமும் அவனை சும்மா விடக்கூடாது. நாம இன்ஸ்பெக்ஷனுக்காக தானே வெயிட் பண்ணோம். அதான் முடிஞ்சிருச்சே. இதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. அபி, என்னடா பண்ற? எதுக்கு அங்க நின்னுட்டு இருக்க? நீ தானே விளையாடணும்னு சொன்ன. அதனால தானே பாட்டி எல்லாமே எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கோம். வாங்க வாங்க விளையாடலாம். பாட்டி, பாட்டியா, என் பேத்திக்கு இங்க இருக்கிற பொம்மைலாம் பத்தாது போல. கார் பொம்மையும் வேணுமா என்ன உனக்கு? அப்பதான் வந்து விளையாடுவியா? அம்மு, ஓடாதடா. வாங்க, எங்க அம்மு குட்டிங்க வாங்க. வந்து உட்காந்து விளையாடுவீங்களா? நாம ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் படிக்கலாமா? வாங்க வாங்க. பாத்தீங்களாக்கா, அபி அவங்க பாட்டிங்கள ஒரு வழி பண்ணிட்டு இருக்கா. ஆரம்பிச்சிட்டாளா? பாவம், இன்னைக்கு அத்தைங்க 2 பேருக்கும் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி தான். அக்கா, அபிக்கு இப்போ 3 வயசு ஆயிடுச்சாக்கா? ஆமா நித்யா, இன்னும் 2 வீக்ஸ்ல அபிக்கு பர்த்டே வருது. வந்தா 3 வயசு ஆச்சு. ஓ அப்படியா? என் பிள்ளைக்கு பர்த்டே வருதா? என்னைக்கு? மார்ச் 20. ஏய் வாவ், சூப்பர். அப்ப இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. ஆமா ஆமா அக்கா, நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாப்பாக்கு முதல் பர்த்டே இல்லக்கா, நல்லா கிராண்டா பண்ணலாம்க்கா. நித்யா, அவ சின்ன பொண்ணுங்கிறனால 2 வருஷமா எந்த கிராண்டாவும் பண்ணலமா. ஏன்னா அவளுக்கு விவரம் தெரியாது பத்தியா. அதனால சிம்பிளா வீட்டில் ஒரு கேக் கட்டிங் வச்சுட்டு அப்புறம் ஆசிரமம் கூட்டிட்டு போவேன். அங்கே மதர் கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு அங்கே இருக்க குழந்தைங்க கூட விளையாடுவா. அப்புறம் அங்கே ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். இப்போ அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுதுல்ல. தெரியல, அவங்க அப்பா ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இப்போ எங்க அபிக்குட்டிக்கு எல்லாமே விவரம் தெரியுது. ஸோ கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம்க்கா. எல்லாரையும் கூப்பிட வேண்டாம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, நம்ம ரிலேஷன்ஸை மட்டும் கூப்பிட்டு பண்ணலாம். சரிங்களா? ஆசிரமத்துக்கு நானும் வரேன்க்கா. நீ இல்லாமையா? கண்டிப்பா போலாம். சரி நித்யா, என்ன மறந்துட்டியா? உனக்கு 11 மணிக்கு கிளாஸ் இருக்கு. இப்பே ஃபார் 10:50 ஆயிடுச்சு. கிளம்பு, போயிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணி வச்சு பாரு. ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னை கூப்பிடு, நான் வரேன். சரியா? சரிங்கக்கா. அம்மாடி, எப்படியோ என் பேத்தி ஒரு வழியா தேடி பிடிச்சி காரை கொண்டு வந்துட்ட. என்ன பாப்பா? சரிடா, விளையாடு.
எப்போ வர சொன்னேன், இன்னும் வராம என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ. நேத்தெல்லாம் வேற ரொம்ப அப்செட்டா இருந்தாலே, வீட்டுக்கு போயும் ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. சரி, காலையில இருந்தும் எனக்கும் மீட்டிங்கா இருந்தனால சரியா பேசவே முடியல. இப்ப கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தா இன்னும் ரூமுக்கு வராம என்னதான் பண்றாளோ. வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா மேடம், உங்களை நான் எப்போ ரூமுக்கு வர சொன்னேன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை கவின், நீங்கள் வர சொன்னீங்கன்னு கிளம்பலான்னு பார்த்தேன். கரெக்டாக டீமில் மீட்டிங் வச்சுட்டாங்க. அதான் அட்டன் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ, அப்போ ஓகே. சரி, சொல்லுங்க கவின், எதுக்கு வர சொன்னீங்க? அதுவா, என்ன கவின்? இரு சொல்றேன். வைஷு, ம் ஏய், என்ன பாரு. ம் என்னாச்சு வைஷு, எதுவுமே பேச மாட்டேன்ற? பிடிக்கலையா என்ன? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவின். சரி, நீ நல்லா இருக்க தானே? இது என்ன கேள்வி? நான் நல்லா தானே இருக்கேன். சடனாக கூப்பிட்டு இப்படி கேட்டா? இல்ல, நேத்து தான் மேடம் ரொம்ப அப்செட்டா இருந்தீங்களே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு மெசேஜ் கூட இல்ல, ஒரு கால் கூட இல்ல. நானா பண்ண கால்க்குமே ரிப்ளை வரல. அதான் கேக்குறேன். இன்னும் தலைவலி இருக்கா என்ன? நேத்து தலைவலின்னு தானே சொன்னேன். இல்லை கவின், நல்லா தான் இருக்கேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் வேலைலாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் செஞ்சனால டயர்டாக இருந்துச்சு. நைட் அப்படியே தூங்கிட்டேன். காலையில் தான் பார்த்தேன் கவின். ஓ, ஓகே. ஓய், என்ன அந்த முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சிட்டே இருக்கே தவிர எதுவும் வாய் திறந்து பேச மாட்டேன்ற? நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவியோ? கவின், என்னம்மா? சொல்லு. அது கவின், நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லிடலாமா? இல்ல, புரியல. என்ன சொல்லணும் வீட்ல? கவின் ப்ளீஸ் விளையாடாதீங்க. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் கவின். கவின் சீரியஸாக எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பாக தோணிகிட்டே இருக்கு கவின். ஏதோ பயமாக இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டில் சொல்லிடலாமா? வீட்டில் யார் மூலியமாக வச்சு தெரிய வரதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலாம் கவின். ஏய் வைஷு, என்னாச்சு உனக்கு? விளையாடுறேன்னு பார்த்தா இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க. ஆமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட வீட்டில் சொன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நான் சொல்ல ரெடி தான். ஆனால் நீ தானே வைஷு சொன்ன, நீ இந்த மாதிரி லவ் பண்ணுறது அம்மாவுக்கு பிடிக்காது, இது எப்படியாச்சும் வேற மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்னன்னா? அப்படிதான் கவின் சொன்னேன். இருந்தாலும் சும்மா சும்மா கேட்டேன். ஐஷு, நீ பேசுறதுல எனக்கு தெரியுது உனக்கு என்ன பிரச்சனை. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆனா நீ என்கிட்ட அதை சொல்லாம மறைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவின், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய், என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானடி எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு வந்த, இப்படி பேசின, இப்ப என்னன்னா கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க? கவின் கிட்ட சொல்லலாமா? இல்லை வேண்டாம். ஐஷு, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை கவின், சும்மா தான் கேட்டேன். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை கவின். இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் இந்த கவின் கிட்ட இன்னைக்கு நம்ம லவ்வை சொல்லியே ஆகணும். ரூமில் தான் இருக்காரு, போகலாமா? ச்சீ, இவளா? எப்பெல்லாம் நான் கவின் கிட்ட பேசலான்னு வரந்தா எல்லா டைமும் இவளே இருக்கா. இவங்க என்ன ஆஃபீஸ்னு கூட பார்க்காம இப்படி நிற்கிறாங்க ரெண்டு பேரும். ஹே வைஷ்ணவி, நானும் உன்னை போனா போட்டோன்னு சும்மா விட்டா என்கிட்டே நீ விளையாடிட்டு இருக்கல. கவின் விடுங்க. ஓய், நீ தானே என்கிட்ட கேட்ட நம்ம வீட்ல எல்லாம் சொல்லிடலான்னு. அப்புறம் அவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறமாச்சும் ம் அதான் வைஷு, இதுக்கப்புறமாச்சும் உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லலாம்ல. இன்னும் எவ்வளோ நாள் இப்படி இருப்ப? ஏய், என்ன இப்போ என்ன உங்களுக்கு? நானா மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? இந்த டைம்ல எமோஷ்னலா நீ சொல்றதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லுன்னு யார் சொன்னது? அது அது அப்ப ஏதோ அப்படி சொல்லிட்டேன். சொன்னீங்கல்ல, நீங்க தானே உங்க வாயால சொன்னீங்க. அப்புறம் இப்ப வந்து உன் மனசுல இருக்கிறது சொல்லணும்னு சொன்னா அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கா எப்ப தோணுதோ அப்பதானே சொல்லணும்னு சொன்னீங்க. ஸோ எனக்கு இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணல. தோன்றப்போ நானே சொல்றேன். என்ன சார்? ஏய்,
என்ன வைஷு, அது என்னமோ அப்ப சொன்ன, இத்தனை நாள் ஆகியும் நீ. சொன்னீங்க தானே, அதான் எனக்கு எப்போ தோணுதோ அப்பவே நான் சொல்றேன். சரியா? இப்போ எனக்கு வேலை இருக்கு, வரட்டுமா சார்? என்ன சார் பதிலே காணோம்? ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்றடி, ரொம்ப 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 ஓவரா பண்ற. ஆனா நான் பேசின வார்த்தையை வச்சு என்னையே நீ லாக் பண்ற பத்தியா? ஆனா உனக்கு ரொம்ப தைரியம் தான், என் பக்கத்துல கூட வரமாட்ட. இப்ப எப்படி நிக்கிற பாரு. இதுக்கு முன்னாடியும் நீங்க என்ன ஹக் பண்ணி நின்று இருக்கீங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த பயம் எனக்கு இல்ல. என்னது? பயம் இல்ல. ஏன் இப்பவும் அதே கவின் தான்? இப்ப ஏன் பயம் இல்ல உனக்கு? உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு? உண்மையே சொல்லு. உண்மை சொல்லணும்னா முன்னாடி உங்களை பற்றி எனக்கு சரியா தெரியாது. அது மட்டும் இல்லை, உங்களை சரியா நான் புரிஞ்சிக்கல. ஆனால் இப்போ என் கவினை பற்றி எனக்கு தெரியும். எனக்கு நிறையவே நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போ எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடு. இல்ல, ஒன்றும் இல்ல. என் வைஷுவா இதுன்னு ஆச்சரியமா பாக்குறேன். என் பக்கத்துல வரதுக்கு கூட யோசிப்பா. நான் தொட்டா கூட தட்டி விட்டு போற பொண்ணு. ஆனா இன்னைக்கு தைரியமா நின்னு பேசுறானா, அதான் ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான். ஏய் ஏய் ஏய், என்ன சொன்ன? கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட். திரும்பவும் சொல்ல முடியாது. ஐஷு, இது நீதானா? எனக்கு டவுட்டா இருக்கே. உன் உடம்புல வேற ஏதாச்சும் ஆவி எதுவும் பூந்துருச்சாடி? இப்படிலாம் பேசிட்டு இருக்க. நான் தான். ஐ லவ் யூ வைஷு. சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நீரை. என்னது? லவ் பண்றாங்களா? இவன் என்ன ஐ லவ் யூலாம் சொல்லிட்டு இருக்கான்? இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லை. இந்த வைஷ்ணவி எப்பவும் இவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நிற்க மாட்டாளே. இன்னைக்கு என்ன இப்படி நின்று பேசிட்டு இருக்கா? அதுவும் சிரிச்சு சிரிச்சு ரெண்டு பேரும் நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னாங்க. லவ்வர்ஸா? இன்னைக்கு இந்த கவின் கிட்ட எப்படியாச்சும் ப்ரொப்போஸ் பண்ணிடணும்னு ஒரு எய்மோட வந்தேன். வந்த உடனே இப்படி ஆயிடுச்சே. இவனும் வைஷ்ணவியும் லவ் பண்ணுறாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க, க்ளோஸாக இருக்காங்கன்னு தான் நினச்சேன். பார்த்தா லவ்வர்ஸா? என்னது இது? இதெல்லாம் சரியே வராது. இது இப்படியே விடவும் கூடாது. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. எதையாச்சும் பண்ணி இவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணணுமே. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்தால் மட்டும்தான் நாம் நினச்சது நடக்கும். அதனால வேற வழியே இல்லை. இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து தான் ஆகணும். பிரிச்சாதான் நான் நினச்சது நடக்கும். ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா? அது எப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுதுன்னு நான் பார்க்குறேனே. ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தானே கல்யாணம் வரையும் போவீங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டு உங்களை பிரித்து காட்டுறேன்டா. கயல், என்னாச்சு? என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? காலேஜ்ல தானே இருக்க? ஆமாம் சாமி, காலேஜில் தான் இருக்கேன். போதுமா? நான் ஒன்றும் கட்டடிக்கல. சும்மா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். ஞாபகம் இருக்கு தானே? இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வராமல் மட்டும் இருங்க. அப்புறம் இருக்கு. அதை சொல்றதுக்கா கால் பண்ண? ஆமாம், நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆச்சே. எனக்கு சொன்ன வாக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ? நான் தானே ஞாபகப்படுத்தணும். அதனால தான் கால் பண்ணேன். ஞாபகம் இருக்கு தானே? காலையில் பைக்கில் வந்தீங்களா இல்லை காரில் வந்தீங்களா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கு. இந்த மகாராணி சொன்னதுக்கு அப்புறம் அதை மீற முடியுமா என்ன? பைக்ல தான் வந்திருக்கேன். சரியா? அப்போ ஓகே. கயல், காலேஜ்ல இருக்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? போனை வச்சுட்டு போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போ. ஏன் சூர்யா இப்படி இருக்கீங்க? ஃபோனில் கூட என்கிட்ட பேச மாட்டேன்றீங்கல்ல? எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க. கயல், நீ காலேஜ்ல இருக்கல்லம்மா. அப்புறம் சரி, ஃபோனை வைக்கிறேன். பாய். சரி, ஓகே. நீ போ, ஈவினிங் பார்க்கலாம். சரியா? பாய். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, ஓகே, பாய். பாய். ஹாய் பிரியா. ஹாய் சூர்யா. நம்ம மீட்டிங்லே பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகணுன்னு தோணுச்சு. அதான். தேங்க்ஸா? எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? இல்லை சூர்யா,
நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா தான் இங்கே போகலான்னு கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னார். நீங்களும் எங்களுக்கு வேலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, அதான். என்ன பிரியா, இது உன்னோட திறமைக்காக கிடைச்ச வேலை. இங்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் எப்படி இன்டர்வியூ நடக்குமோ அதே மாதிரி தான் உனக்கும் இன்டர்வியூ நடந்துச்சு. ப்ராப்பரா இன்டர்வியூல நீ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இதுல என்னோட கிரெடிட்ஸ் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க உன்னோட எஃபர்ட்ஸ், உன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் நீங்க இதுக்காக போட்ட எஃபர்ட்ஸ் மட்டும்தான். அப்புறம் இந்த விஷயத்த பத்தி யாருக்கும் தெரியாது. கார்த்திக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல போனா கார்த்திக்கோட வைஃப் தான் அனிதா. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ம், ஆமாம் சூர்யா, முன்னாடி எனக்கு தெரியாது. இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டீமில் சொன்னாங்க. தெரிஞ்சிருக்குன்னா அப்போ ஓகே. ஆக்சுவலா இன்டர்வியூக்கு முன்னாடி வரையும் அனிதாக்கு கூட எதுவுமே தெரியாது. அனிதாக்குமே இன்டர்வியூலாம் முடிஞ்சு நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க டேடியை பத்தியும் உங்களை பத்தியும் சொன்னேன். ஸோ அதனால இந்த கிரெடிட்ஸ் முழுக்க உங்களுக்கு மட்டும்தான். ஓகே சூர்யா, இருந்தாலும் தேங்க்யூ. ஓகே. அப்புறம் அங்கிள் என்ன சொன்னாரு? அங்கிளுக்கு ஹாப்பியா? ம், ஆமாம் சூர்யா, அப்பாவுக்கு ஹாப்பி தான். ஓகே பிரியா. அப்புறம் உங்களுக்கு டீம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. ம், ஆ, ஓகே சூர்யா.